அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மக்களின் சமூக நல அபிவிருத்தி திட்டங்களுக்கு அங்கீகாரம். மண் சரிவு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு லட்சக்கணக்கில் வந்து குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். புதிய சபாநாயகர் தெரிவு எப்போது வெளியான தகவல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் புதிய அரசாங்கத்தின் முதலாவது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று வியாழக்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கிராமிய அபிவிருத்தி சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான வசந்த பியதிச அவர்களின் தலைமையிலும் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபே விக்ரம அவர்களின் நெறிப்படுத்தலிலும் இந்த கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக இம்மாவட்டத்தின் மக்கள் சமூக நல அபிவிருத்தி திட்டங்களான விவசாயம், கல்வி, சுகாதாரம், வீதி அபிவிருத்தி, போக்குவரத்து, நீர்ப்பாசனம், மின்சாரம் போன்ற அபிவிருத்தி திட்டங்களின் கூடிய நிதி ஒதுக்கீடுகள் செய்வதனால் இம்மாவட்டத்தில் உள்ள கரையோர பிரதேசங்களின் கல்முனை, காரைதீவு, அக்கரைப்பற்று, ஆலையடிவேம்பு, திருக்கோவில், பொத்துவில் மற்றும் மாவட்டத்தின் மத்திய பிரதேசங்களான அம்பாறை, ஊகன, மகாஓயா, பதியத்தலாவ போன்ற பிரதேசங்களையும் கூடுதலான அபிவிருத்தி நிதிகளை வழங்குவதன் மூலம் இப்பிரதேச மக்களின் நலன்களில் அரசு அக்கறை கொள்ள வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த அடைமழை காரணமாக விவசாய பயிர்ச்செய்கைகள் பாதிக்கப்பட்டன. அவற்றுக்கான வெள்ள நிவாரணம், காப்புறுதி இழப்பீடுகளும் உடனடியாக வழங்குவதற்கு அங்கீகாரம் பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். கூட்டத்திற்கு அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கவீந்திரன் கோடீஸ்வரன், MS உதுமலாப்பை, A ஆதம்பவா, மஞ்சுள ரத்நாயக்க, பிரியந்த விஜயரத்ன, முத்துமணிக்கே ரத்வத்த மற்றும் கிழக்கு மாகாண சபை அமைச்சரது செயலாளர்கள், மாவட்ட திணைக்கள தலைவர்கள், பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று மாலை 6 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். இதன்படி பதுளை மாவட்டத்தின் ஹப்புத்தொலை பிரதேச செயலகத்திற்கு 2 கட்டங்களின் கீழ் அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதுளை மாவட்டத்தில் எல்ல, பசர மற்றும் ஹாலியால, கண்டி மாவட்டத்தில் மெததும்பர ஆகிய பகுதிகளின் 1ஆம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சுமார் 1.9 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் 90,000க்கும் அதிகமானோர் வருகை தந்துள்ளதாக அதன் தலைவர் புத்திக கேவாவசம் குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் 2,50,000 சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை 2.2 மில்லியன் என்ற இலக்கை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த இலக்கை எட்டிய பின்னர் 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு 2 மில்லியன் இலக்கை எட்டுவது இதுவே முதல் முறையாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் டிசம்பர் மாதத்தில் முதல் 4 நாட்களில் 23,958 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிசம்பர் மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து 4,418 பேரும், இந்தியாவிலிருந்து 4,317 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 1,592 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் நாட்டில் பல்வேறு பாகங்களிலிருந்து எல்ல பகுதிக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். எல்ல பகுதிக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால் மாலை நேரங்களில் பிரதான வீதிகளில் வாகனங்கள் நகரவே முடியாத சூழல் காணப்படுகின்றன. வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் பூங்கா, ராவண எல்ல நீர்வீழ்ச்சி, நட்சத்திர ஹோட்டல்கள் என்பவற்றுக்கு அதிகம் செல்வதாகவும் இதனால் எல்லவில் வாடகை வாகன ஓட்டுநர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள், வர்த்தகர்கள், வணிகர்கள் ஆகியோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அதிக சுற்றுலா பயணிகள் சாகசங்கள் மற்றும் குதூகலம் நிறைந்த ஏராளமான விஷயங்களை அனுபவித்து மகிழ்கின்றார்கள். இந்த பகுதியில் 9 வளைவுகள் கொண்ட பாலம் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரும் அம்சமாக காணப்படுகின்றது. புதிய சபாநாயகர் நியமனம் எதிர்வரும் 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட வேண்டும் என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அனுர அரசாங்கத்தின் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல பதவி விலகியதால்
வெற்றிடமாக உள்ள பதவிக்கு புதிய சபாநாயகரை நியமிக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் அன்றைய தினம் புதிய சபாநாயகர் நியமனம் தொடர்பான வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற வரலாற்றில் சபாநாயகர் ஒருவர் பதவி விலகுவது இதுவே முதல் தடவை என பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடமோ அல்லது ஜனாதிபதியிடமோ வழங்க முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பதவி விலகல் கடிதம் ஜனாதிபதிக்கு கிடைத்த பின்னர் சபாநாயகரின் கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி தீர்மானம் எடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகரின் பதவி விலகலை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டால் புதிய சபாநாயகரை மீண்டும் நாடாளுமன்றம் தெரிவு செய்ய வேண்டும் எனவும் பொது சட்டத்தின் கீழ் வாக்களித்து அல்லது நியமனம் மூலம் புதிய சபாநாயகரை தெரிவு செய்ய முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அரசு தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இன்று நாடளாவிய ரீதியில் சுமார் 75 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டதாக அதன் பணிப்பாளர் ஆசேல பண்டார தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் சுற்றி வளைப்புகளை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு சந்தைக்கு வருவதால் அரிசியின் விலை குறைந்துள்ளதோடு சில பிரதேசங்களில் நெல் விலையும் குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுவதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தினால் 5200 மெட்ரிக் டன் நாட்டரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் முதல் தொகுதி இம்மாதம் 19ஆம் தேதி இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.